நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, இன்று உங்களுக்கு உங்கள் மனதில் நடுக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மரணத்தை பற்றி பார்க்க போகிறோம். இது கற்பனை அல்ல, கருட புராணத்தில் குறிப்பிட்டுள்ள ஒரு உண்மை. ஒருவர் இந்த உலகத்தை விட்டு செல்லும் முதல் இரவில் அவரது ஆன்மா எப்படி இருக்கும்? அந்த ஆன்மாவின் முன் யார் வருகின்றனர்? அவர் எத்தகைய அனுபவங்களை சந்திக்கிறார்? அதிலும் முக்கியமானது, அந்த இரவில் விஷ்ணுவுக்கும் மரண தூதர்களுக்கும் உள்ள தொடர்பு என்ன என்பதனை அனைவரும் அறிய வேண்டும். மேலும் இந்த வீடியோவை இறுதி வரை கவனமாக பார்க்கும் ஒவ்வொருவருக்கும் விஷ்ணுவின் அருள் கிடைக்கும் என்று நான் நம்பிக்கையோடு சொல்கின்றேன். இந்த மர்மமான பயணத்தை தொடங்குவோம். நண்பர்களே, ஒருவர் கடைசி மூச்சை எடுக்கும் தருணத்தில் அவர் என்ன உணர்கிறார் என்று நீங்கள் யோசித்ததுண்டா? கருட புராணம் சொல்கிறது, ஆன்மா உடலை விட்டவுடன் அதற்கு ஒரு விசித்திரமான வெறுமை தோன்றுகிறது. உடல் இல்லை, ஆனால் தொட வேண்டும், பேச வேண்டும் என்று ஆசைப்படுகின்றது. ஆனாலும் எதையும் செய்ய முடியாது. கைகளை நீட்டினாலும் அது காற்றில் மட்டுமே அசைந்து கொண்டிருக்கும். குடும்பத்தினரை தழுவ வேண்டும் என நினைத்தாலும் அந்த நேரத்தில் வீடு துக்கத்தில் மூழ்கியிருக்கும். யாரோ ஒருவர் என் உடலை தொட்டு எழுந்திரு, எங்களை விட்டு போகாதே என்று அழுவர். யாரோ ஒருவர் மருத்துவரை அழைப்பார். யாரோ ஒருவர் கடவுளிடம் பிரார்த்தனை செய்வார்கள். ஆனால் ஆன்மா இவற்றையெல்லாம் அமைதியாக கண்டு நிற்கும். அது உள்ளுக்குள் கத்தும், நான் இங்கே இருக்கிறேன், நான் உயிரோடு இருக்கிறேன், என்னை விட்டு விடாதீர்கள் என்று. ஆனால் அதன் குரலை யாரும் கேட்க முடியாது. முதல் இரவு ஆன்மாவிற்கு மிகவும் கடினமானது. ஏனெனில் அந்த நேரத்தில் அதன் வாழ்நாள் முழுவதும் செய்த செயல்கள் கண்முன்னே தோன்றும். ஒரு திரைப்படம் ஓடுவது போல உதவியது, காயப்படுத்தியது, பொய் சொன்னது, அன்பு காட்டியது, ஏமாற்றியது எல்லாம் தெரியும். நல்ல செயல்களை பார்த்தால் ஆன்மா அமைதியடையும். ஆனால் கெட்ட செயல்களை பார்த்தால் அது வருத்தத்தில் நடங்கும். நண்பர்களே, முதலிரவில் ஆன்மா தனது குடும்பத்தோடு மிகுந்த பாசத்தை உணர்கிறது. கருட புராணம் சொல்கின்றது, ஆன்மா வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் சுற்றி திரிகின்றது. அது தனது குழந்தைகளை பார்த்து அவர்களை தொட்டு பார்க்க விரும்புகிறது. அது பெற்றோர்களையோ வாழ்க்கை துணையையோ பார்த்து இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தால் அனைவரையும் கவனித்திருப்பேன் என்று நினைக்கிறது. ஆனால் அந்த நேரம் அதன் கையில் இல்லை. இந்த உணர்வு ஆன்மாவை இன்னும் அமைதியற்றதாக ஆக்குகிறது. ஏனெனில் அது எவ்வளவு அழுதாலும் கூப்பிட்டாலும் யாரும் கேட்க முடியாது. அந்த தருணத்தில் மிக பயங்கரமான காட்சி நடக்கிறது. மரண தூதர்கள் ஆன்மாவின் முன் தோன்றுகிறார்கள். கருட புராணம் சொல்வது போல அவர்கள் மிக பெரியதும் பயங்கரமான தோற்றத்தோடும் இருப்பார்கள். கண்கள் நெருப்பை போல எரியும். கைகளிலும் வாகனத்திலும் கயிறுகளிலும் கொக்கிகளிலும் இருக்கும். பாவம் செய்த ஆன்மாவுக்கு அவர்கள் வருகை புயலை போல இருக்கும். அவர்களை பார்த்தவுடன் ஆன்மா நடுங்கத் தொடங்கும். ஆனால் நல்ல செயல்களை செய்தவர்களிடம் யமதூதர்கள் அமைதியான குரலில் சொல்லுவார்கள், பயப்பட வேண்டாம், உங்கள் பயணம் இப்போது தொடங்குகிறது, தயாராகுங்கள். அதன் பின் ஆன்மாவிற்கு ஒரு பாதை காட்டப்படும். இந்த பாதை சாதாரணமானது அல்ல. சில நேரங்களில் அது இருட்டாக இருக்கும். ஆன்மா எதையும் காண முடியாது. சில நேரங்களில் அது நெருப்பு போல சூடாக இருக்கும். ஆன்மா தாங்க முடியாமல் தவிக்கும். சில நேரங்களில் அது பனி போல குளிர்ச்சியாக இருக்கும். ஆன்மா நடுங்கும். சில நேரங்களில் அது முட்களால் நிறைந்திருக்கும். எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் குத்தும். ஆனால் நல்ல செயல்களை செய்தவர்களுக்கு அந்த பாதை மலர்களால் அலங்கரிக்கப்படும். தேவதைகள் மலர்களை பொழிந்து வரவேற்பார்கள். அவர்களுக்கு அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த ஒளியின் பாதை திறக்கும். நண்பர்களே, ஆன்மா இறந்த பிறகு முதல் இரவு என்பது மர்மமும் உணர்ச்சியும் நிறைந்த ஒரு நேரம். முழு வீடும் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும். அந்த கடைசி நேரத்தில் ஆன்மா மிகவும் அமைதியற்ற நிலையில் இருக்கும். அது தன் உடலை நோக்கி இழுக்கப்படுகிறது. அது அன்புக்குரியவர்களை பார்த்து இன்னும் கொஞ்சம் சுவாசம் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கின்றது.
ஆனால் நேரம் முடிந்தவுடன் ஆன்மா வெளியேற வேண்டியது விதியினுடைய சட்டம். கருட புராணம் சொல்கின்றது, முதல் இரவில் தனது வாழ்க்கையை நினைத்து மனம் திரும்பும் ஆன்மா அடுத்த 11 நாட்கள் கடவுளை நினைவில் கொள்கிறது. அந்த நேரத்தில் விஷ்ணுவை நினைப்பவன் தன் பாதையை ஒளிரச் செய்பவனாக கடவுளை காண்கிறான். அதனால்தான் சாதாரண தர்மத்தில் மரணத்திற்கு பிந்தைய முதல் இரவு புனிதமானதாக கருதப்படுகின்றது. அந்த நேரத்தில் குடும்பத்தினர் செய்யும் மந்திர ஜெபமும் தீபதானமும் ஆன்மாவிற்கு வலிமையையும் அமைதியையும் தருகின்றன. எனவே உங்களுக்கு பிரியமான ஒருவர் மறைந்தால் அந்த முதல் இரவில் விளக்கை ஏற்ற மறக்காதீர்கள். விஷ்ணுவின் நாமத்தை ஜெபித்து ஆன்மாவிற்காக சாந்தி பாதையை ஒதுக்குங்கள். இந்த உடல் அழியும், இன்று இருக்கிறது, நாளை இருக்காது. ஆனால் ஆன்மா அழியாது. மரணம் முடிவு அல்ல, அது ஒரு புதிய பயணத்தின் தொடக்கம். கருட புராணம் சொல்லும் செய்தி இது. வாழ்க்கையில் அன்பு செலுத்துங்கள், கருணையுடன் நடந்து கொள்ளுங்கள், யாரையும் புண்படுத்தாதீர்கள். ஏனென்றால் அந்த செயல்களே நமது அடுத்த பயணத்தின் பாதையை தீர்மானிக்கும். நண்பர்களே, இன்று இந்த ஆழமான விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொண்டிருந்தால் ஜெய் ஸ்ரீ விஷ்ணு என்று கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். நிச்சயம் உங்களுக்கு மன திருப்தியை அந்த விஷ்ணு கொடுப்பார்.